இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. பெண்களுக்காகவே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அதிரடி அறிவிப்பு வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் ஒன் ஸ்டாப் சென்டரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்துக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. நேர்காணலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டரில் நிறைய பேர் எப்போ வரும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கு வந்துக்குது. 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி மாவட்டம் வயசாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா உங்கள் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் தேர்வு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைங்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நமக்கு ஜாப் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா பாதி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஃபில்ட்ரு ஆகிடுது. இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி இதர தகுதின்னு சரி நிறைய பேர் பார்த்தீங்களா அதில் ஃபில்டர் ஆகிடுவாங்க. மீதி இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி திறனை இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா இந்த ஜாப் உங்களுக்கு மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. ஒரு மாவட்டத்தினாலும் இன்னொரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் வாங்கிக்கலாம். உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே உங்கள் ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிக்கலாம். கவலையே படாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க நாம் பார்த்திங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் முக்கியமானது ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா குப்பைக்கு போயிடும். அதனால் எப்படி ஃபில் பண்ணுறதை நான் பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லிடுறேன். அதை நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து அதுக்கு மேலே விண்ணப்பிங்க. வாங்க நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டரு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் எடுத்ததை ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுங்கிறத நான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன். அதை பார்த்திங்கன்னா போட்டுங்க. இது எங்கே வந்திருக்குன்னா கரூர் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்குது. கரூர் மாவட்டத்தில் எங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயே வேலை இருக்கும், எங்கேயும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். உங்களுடைய நேம் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாயின் லெட்டர் இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிங்க புரியும்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் நீங்கள் ஃபாதர் நேம் எழுதுருங்க. ஆயிருந்தால் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது ப்ரூஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை பார்த்து அப்படியே எழுதிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன வயசுங்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுங்க. அடுத்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மாவட்டம் பார்த்திங்கன்னா கரூர்னு எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. வருமான சான்றிதழ், உங்களுடைய குடும்பத்தோட வருமான சான்றிதழ் கேட்குறாங்க. நீங்கள் இது தாசில்தார்கிட்ட பார்த்திங்கன்னா வாங்கணும். இது வரைக்கும் வாங்கலாம். உடனே விண்ணப்பித்து நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கி பார்த்திங்கன்னா அனுப்புகிற மாதிரி பாருங்கள். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புல எந்த ஒரு இதில் நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்கிறீங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வாங்கி தான் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆயிடுச்சு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அட்ரஸ் பர் கம்யூனிகேஷன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெட்ரு அனுப்புனா வர மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா கரண்டில் எழுதிங்க. ஃபோன் நம்பர் செல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நல்லா ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு எழுதிருங்க. ஆதார் கார்டு நம்பர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. 12 நம்பரு. அதை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிறத பார்த்து எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இந்த ஜாப்க்கு பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அதான் நான் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது நான் சொல்கிறேன். அதை பார்த்திங்கன்னா இந்த எழுதிங்க. அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஹைட் என்ன வெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வெயிட் ஹைட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுங்க. யாருமே பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. வேறு ஏதாவது உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க, இல்லை விட்டுருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது வட்டாட்சியர்கிட்ட வாங்கினது கரெக்டாக பார்த்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் கேட்குறாங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான பர்சன் தான் இருப்பாங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
சிக்னேச்சர் ஃபார் த அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தரலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பத்திரிகை செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் OSC ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கரூர் மாவட்டத்தில். ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் வழக்கு பணியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஜாபோ தொகுப்பூதிய அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தங்கவேலு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கரூர் மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தொகுப்பூதிய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. இது 24/7 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணிபுரியறதுக்கு தகுதியான நபராக இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அங்கேயே இருக்கிற மாதிரி கிடையாது, இன்னும் வந்து இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுழற்சி முறையில் பார்க்குற மாதிரி இருக்கும். தங்களுடைய சுய விவரங்களை தட்டச்சு செய்து 7/7/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கரூர் மாவட்டம் இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமாறு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்ட இணையதளத்தில் இருக்குது, நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கரூர் மாவட்டங்கும் போது அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் விண்ணப்பிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டதாரி, அப்படி இல்லைன்னா பட்டதாரி பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். பெண்கள்கிட்ட இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. அதில் நீங்கள் என்ன படிச்சிருக்குன்னா சமூக பணி, உளவியல், வளர்ச்சி பணி, சமூகவியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நீங்கள் பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு சாரா தொண்டு நிறுவனங்களில் நீங்கள் 3 years வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி உடையவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுழற்சி முறையில் பணியாற்ற வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8 மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3/24 3 சுழற்சியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு பகல்னா அடுத்த வாரம் நைட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18,000 மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திரு தங்கவேலு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரிவிச்சுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, மிஸ்டேக் இல்லாத எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக, அதே மாதிரி கல்வி தகுதியாக இருக்கட்டும், திறமையும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் துறை வந்து பார்த்திங்கன்னா அதிரடி மையன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உருவாக்கி அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ எனக்கு கொண்டு உங்களுக்கு சேர்க்கறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.